ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஆத்தூரில் இருக்க முத்துமலை முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்தவர் முத்து நடராஜன். இவர் உலகிலேயே மிக உயரமான, மலேசியாவில் இருக்க முருகரை விடவும் மிக உயரமான ஒரு முருகர் சிலையை அவருடைய ஊரில் நிறுவனம்னு நினச்சி தான் இந்த முத்துமலை முருகர் கோவிலை வடிவமைக்க ஆசைப்பட்டார். அதனால் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்க முருகர் கோவிலை வடிவமைச்ச அதே வடிவமைப்பாளராக அழைத்து வந்து தான் இங்கேயும் இந்த உயரமான 146 அடி உயரமுள்ள முருகர் சிலையை வடிவமைச்சாங்க. இந்த 146 அடி உயரமுள்ள முருகன் சிலையை அமைக்கிறதுக்கு 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா பூமி பூஜை போட்டாங்க. 2018 முத்து நடராஜன் உடல்நலக்குறைவால் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகன்கள் மற்றும் மகள் இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அப்புறம் ஏப்ரல் 6ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக நடத்தி முடித்தாங்க. மலேசியாவில் இருக்க முருகரை பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் ஒரே நிறமாக காட்சியளிப்பார். அது மாதிரி இல்லாமல் இங்கே இருக்க முத்துமலை முருகர் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ணத்தால் வண்ணம் தீட்டி முருகப்பெருமான் இன்னும் ரொம்ப அழகாக காட்சி அளிப்பார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. வீடியோ ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்த உடனே விநாயகர் இருப்பார். அவர் ஃபஸ்ட்டு வணங்கியாச்சு. அடுத்து இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டே இருந்தோன்னா அங்கே நம்ம முத்துமலை முருகருடைய பாதம் இருக்கும். அந்த பாதத்தை தொட்டு வணங்கலாம். பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் வணங்கிட்டுருப்பாங்க. இந்த முருகருடைய பாதங்களை வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 15 ரூபா வசூலிக்கிறாங்க. அப்படி அந்த 15 ரூபாவை கொடுத்துட்டு நம்ம வணங்கும்போது அவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா விபூதி பாக்கெட்டும், நம்ம பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு சாமி ஃபோட்டோவும் பிரசாத லட்டும் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாதத்தை வணங்கும்போது அவங்க ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே இருக்க முத்துமலை முருகரை பார்த்திங்கன்னா வலது கை ஆசீர்வாதம் அளிக்கிற மாதிரியும், இவருடைய இடது கையில் வேல் பிடித்தும் இருக்க மாதிரியும் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. ஆனால் மலேசியாவில் இருக்க முருகர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வலது கையில் அவருடைய வேலை பிடிச்ச மாதிரியும், இடது கை அவருடைய இடுப்பில் வச்சுட்ருக்க மாதிரியும் காட்சி அளிப்பார்கள். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக முருகர் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம கையில் கட்டுற கயிறுலாம் விற்றுட்ருக்காங்க. கயிறு, வேல், குங்குமம் அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. கயிறு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 10 ரூபா வசூலிக்கிறாங்க. அப்புறம் அதையும் தாண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய மூலஸ்தானம் வருது. மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா உற்சவரை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மூலவருக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அடுத்து தீபாராதனை போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் அலோடு இல்லை. அதனால் நம்மளால் சரியாக பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு இங்கே லிஃப்ட் வசதி இருக்குது. அந்த லிஃப்ட்டில் போயிட்டு நீங்கள் மேலே போயிட்டு அங்கே இருக்க வேலுக்கு நம்ம பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். லிஃப்ட்டில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா வசூலிக்கிறாங்க. நம்ம பன்னீர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபா வசூலிக்கிறாங்க. நம்ம லிஃப்ட்டில் மேலே இருந்துட்டு அந்த எதிர்க்க இருக்க மலையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முருகரே படுத்துக்கிட்டு வானமாக பார்த்து படுத்துட்ருக்க மாதிரி அழகாக தெரியுமா, பார்த்தா தெரியும். உங்களுக்கு உள்ளே இருக்க ஒரு கிளிப்பில் பார்த்தா தெரியும் அது. இப்போ பார்த்திங்கன்னா முருகர் எவ்வளோ அழகாக நமக்கு காட்சி அளிக்கிறாரு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.